வணக்கம் நண்பர்களே. 12 ராசிக்கும் குரு பயிற்சியோட ஒரு பலன். முதல் ராசியாக மேச ராசிக்கு குருவின் பலன் எவ்வாறு கொடுக்கும், எந்த மாதிரி ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தும் என்பது மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு கேள்வியாகவும் இருக்குது. என்னடா இப்போ தான் சனி பயிற்சி ஆச்சு, விரையச்சனி ஆச்சு நமக்கு அப்படிங்கிற ஒரு 7.5 ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குரு வேற பயிற்சிங்கிறீங்களே அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை வேற ஏற்படுத்துறீங்களே அப்படின்னா, கிரகங்கள் சஞ்சார காலங்களை யாரும் நிறுத்த முடியாது, யாரும் மாற்ற முடியாதுங்க. அந்த சஞ்சார காலங்கள் ஜாதகத்துக்கு சாதகமா பாதகமா, அதாவது உங்களோட ராசிக்கு அது சாதகமா இருக்குதா பாதகமா இருக்குதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அடுத்தது உங்களோட ஜாதக பலன் முழுமையான நிலைப்பாட்டை சொல்லுங்க. நாங்கள் சொல்லுவதெல்லாம் இந்த கோச்சார நிலையில் வரக்கூடிய குரு பகவானோட ஒரு பலன் எந்த மாதிரி இருக்கும் என்பதற்காக உங்களிடத்தில் இந்த சேனல் வழியாக பதிவிடுகிறேன்னு வச்சுங்களேன். இப்போ குரு பகவான் இப்போ இந்த மே மாதத்தில் மேச ராசிக்கு 3ஆவது இடத்துக்கு போகிறாருங்க. 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. எப்போ போகிறான்னு பார்த்தீங்கன்னா, மே 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மேலேங்க குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ரிஷபத்தை விட்டு மிதுனத்துக்கு போகிறாரு. இந்த மிதுனங்கிறது உங்களுக்கு சகோதர ஸ்தானம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஸ்தானம். பாக்கியாதிபதி விரையாதிபதி வரக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு குரு இருப்பதனால எதுலேயுமே ஒரு சுபமாக ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பாருங்க. இப்போ சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுக்குங்க. அவங்களுக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஒரு சுப நிகழ்வு சுப விரயங்கள் ஏற்படும்னு வச்சுங்களேன். எப்படிங்க இது நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது குருவின் பார்வை கோடி புண்ணியம் கோடி நன்மைன்னு சொல்கிறோம். அதாவது குரு பார்க்குற இடம் சுபிட்சம் பெறுங்க. குரு எந்த இடத்த பார்க்குறாங்களோ அந்த இடமெல்லாம் உங்கள் ராசிக்கு அது சிறப்புங்க. இப்போ குரு பகவான் அமர்ந்த இடம் பார்த்தா 3ஆம் இடம் மறைவு ஸ்தானம்னு சொல்லலாம். அதாவது மறைஞ்சுதாங்க வாலியை வதம் செஞ்சார் ராமர். அந்த வாலியை வதம் செய்யும் போது வாலி ஒரு கெட்டவராக இருந்தனால அவரை வதம் செஞ்சார் ராமர். அதை மறைஞ்சிருந்து வாலியோட சகோதரனை வதம் செஞ்சார். அந்த மாதிரி 3ஆம் இடம் மறைஞ்சிருந்து தன்னோட திறமையை காட்டக்கூடிய இடமும் அதுதான். அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய இடமும் அதுதான். பத்திரப்பதிவுன்னு சொல்லக்கூடிய இடம் தான். தொடர்பு நிலையை சொல்லக்கூடிய இடம் தான். நமக்கு இந்த இடம் தான் நமக்கு ஒரு முக்கியமான இடம்னு வச்சுங்களேன். தகவல் தொடர்நுட்ப உள்ள ஒரு வீடாகும் மிதுனம். அந்த வீட்டில் இப்போ குரு பகவான் போயிட்டார்னு வச்சுங்களேன். அப்போ அவரோட பார்வை பாருங்க, உங்களுக்கு முதல் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க. இப்போ இந்த மேச ராசிக்காரங்களால் திருமணமாகவங்களுக்கு திருமணத்தின் மூலியமாக விரைய செலவு கொடுக்குங்க. இப்போ 7.5 சனி வந்துருச்சு, விரைய செலவுங்கிறீங்களா, எந்த மாதிரி கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்துவார். குரு பார்வைங்க 5ஆம் பார்வையாக உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அது என்ன, பொது தொடர்பு மூலிமா உங்களுக்கு திருமண நிகழ்வு நடக்கக்கூடிய தன்மையும், அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில் செஞ்சு அதில் ஒரு தொழிலுக்காக ஒரு முதலீடு போடக்கூடிய தன்மையும் அந்த நிகழ்வை சுட்டி காட்டுதுங்க. அப்போ குருவின் பார்வை 7ஆம் பார்வையை 5ஆம் பார்வையை 7ஆம் இடத்தை பார்ப்பது மிகப்பெரிய சிறப்பை தருது. பொது தொடர்பு மூலிமா பொது வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மை அளிக்குது. அடுத்த பார்வை பார்த்து 7ஆம் பார்வையை பாக்கியத்தை பார்க்குது. பாக்கியம்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தன்மையாக குருவும் சனி சேர்ந்து அதாவது உங்களுக்கு வரக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ குரு பார்வை பாக்கியத்தை பார்க்கறதுனால அவரோட சொந்த வீட்டை பார்க்குறாரு. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாக்கியம் உண்டு, உயர்வு உண்டு அப்படிங்கிற நிலைப்பாடு இந்த குரு கொடுக்குறாருங்க. அடுத்தது 9ஆம் பார்வையை சிறப்பு பார்வைங்க. அவர் எந்த இடத்த பார்க்குறாரு தெரியுங்களா? உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இதுதாங்க ஹைலைட்டுங்க. அப்போ குரு தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும்போது தாங்க உங்களுக்கு விரைமே நீங்கள் பண்ண முடியும், செலவே பண்ண முடியுங்கிறான். அப்போ தொழில் ஸ்தானமும் மேசராசிக்காரங்களும் இந்த காலகட்டங்க சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் இப்போ 7.5 எனக்கு விரைய செலவு அதிகம் கொடுக்குதுன்னா, திருமணத்து மூலிமா உங்களுக்கு விரைய செலவு கொடுக்கும், ஒரு வீடு கட்டுவது மூலிமா ஒரு விரைய செலவு கொடுக்கும், ஒரு சொத்து வாங்குவதனால ஒரு விரைய செலவு ஏற்படும். அப்போ தொழிலில் அதிகமாக நீங்கள் முதலீடு போட்டு தொழிலை விரிவுபடுத்துவீங்க. அப்போ இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு பொது வாழ்க்கையில் நல்பெயரையும் பொது வாழ்க்கையில் நீங்கள் யார் என்பதையும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருவின் பயிற்சி காலம் உங்களுக்கு சுப நிகழ்வையும் சுப மங்களத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாக இந்த ஆண்டு ஓராண்டு காலங்கள் உங்களுக்கு நன்மையை அளிக்க போகுது குரு பகவான். அதனால் மேச ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வந்துருச்சுன்னு ஒரு கலக்கத்தோடு இல்லாமல் குரு பயிற்சி ஆகுதுன்னு ஒரு சந்தோஷத்தோட நண்பர்களே. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டும் சரி 2026ஆம் ஆண்டும் சரி உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை குரு வழங்கப் போகிறார். உங்களுக்கு மங்களத்தை ஏற்படுத்த போகிறார். சுப நிகழ்வுகள் செலவுகள் நல்லா இருக்கு நண்பர்களே. இது மூலிமா உங்களுக்கு சந்தோஷம் பெருகும்,
உங்களோட சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சுட்டு வாருங்க. இன்னும் உங்களுக்கு பாக்கியத்தை அருளும் நண்பர்களே. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வல்லுவன் சந்திரன். உங்களுக்கு ஏதாச்சும் இதில் கருத்து சந்தேகம் இருந்தால் என்னோட நம்பர் அதில் இருக்குங்க. அதில் நீங்கள் 8 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி அந்த சேனல் வழியாக நீங்கள் உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. எனக்கு நேரம் இருக்கும்போது உங்களுக்கு பதிவிடுகிறேன் நிச்சயமாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வல்லுவன் சந்திரன்.